சேர சோழ பாண்டியர்களிலே பாண்டியன் மிகவும் சிறப்பு பெற்றவன். சோழ பெருவேந்தன் பல்வேறு நாடுகளை வென்று பெரிய வல்லரசை நிறுவியிருக்கலாம். ஆனால் அவனிலும் புகழ்பெற்றவன் பாண்டியன். காரணம், முதல் இடை கடை என்று 3 சங்கங்களை வைத்து என் தாய்மொழியை வளர்த்த பெருமை பாண்டிய மன்னர்களுக்கு உண்டு. அந்த பாண்டிய நாட்டை ஆண்டவர்களில் ஒருவன் பசும்பூன் பாண்டியன். அவனுக்கு முன்பு ஆண்ட பாண்டிய மன்னனுக்கு வாரிசில்லை. சங்க இலக்கியங்கள் முழுக்க, புறநானூறு முழுக்க அவனை பற்றி பாடுகிறது. வில்கெழுதானை பசும்பூன் பாண்டியன் என்று பாணரும், விசும் இவர் வெண்குடை பசும்பூன் பாண்டியர் என்று ஈழத்து பூத தேவனாரும், நாடுபளதந்த பசும்பூன் பாண்டியன் என்று நக்கீரரும், படர்புகழ் திருவிற் பசும்பூன் பாண்டியன் என்று மதுரை கணக்காயனரும் பாடுகிறார். இந்த அகப்பாடல் முழுக்க பாடிய இந்த பசும்பூன் பாண்டியன் மதுரை ஆண்ட மன்னன். இவன் அதற்கு அவனுக்கு முன்பு மதுரை இந்த பாண்டிய நாட்டை ஆண்ட மன்னனுக்கு வாரிசு இல்லை. அரசர் குலத்திலே அரசர் வாரிசிலே வராத ஒருவனை அடுத்த அரசனாக மன்னனாக தேர்வு செய்கிறார்கள். அவன்தான் இந்த பசும்பொன் பாண்டியன். அவன் ஒரு இளைஞன். ஒரு இளைஞனை பாண்டிய மன்னனாக தேர்வு செய்த பிறகு சோழனும் சேரனும் முடிவு செய்கிறார்கள், இவனை வீழ்த்தி எளிதாக பாண்டிய நாட்டை கைக்கொள்ளலாம் என்று. அந்த ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி விடலாம் என்று